வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூஜிடிஆர்பியில் ராங் கொஸ்டின்ஸ் அண்ட் ராங் ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது. அது எல்லாத்துக்குமே அப்ஜெக்டிவ் ட்ராக்கரை யூஸ் பண்ணி உங்களோட அப்ஜெக்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கான ஒரிஜினல் சோர்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சிலதுக்கு பேஜ் நம்பர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதில் பேஜ் நம்பர் என்னங்கிறத நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். பேஜ் நம்பர் இருக்கக்கூடியதை நீங்கள் கரெக்டாக பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அதில் குறைஞ்சபட்சம் 15 கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதனால் அது கொஸ்டின்லேயும் இருக்குது, லைக் ஆன்சர்ஸ்லேயும் இருக்குது. அதனால் நம்ம தாராளமாக கிளைம் பண்ணலாம். 2017 நடந்த ஒரு பாலிடெக்னிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ ஓஎம்ஆர் பேஸ் தான் நடந்திருந்தது. அதில் ஒரு ஆண்டனி கிளியோபட்ராலேருந்து ஒரு கொஸ்டின் ஏதோ வந்திருக்கும். ஸோ அதில் எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏதோ பிரிண்ட் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை ரைட்டாக எழுதுனவங்களுக்கு கூட ஒரு ஸ்டார் கொடுத்துருந்தாங்க. அதை தவிர ஆன்சர் யார் சூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் அந்த ஸ்டார் அப்படிங்கிறது தான் வந்திருந்தது. ஸோ படித்து எழுதுனவங்களுக்கும் அதே ஸ்டார் வந்துருச்சு. சில பேர் தப்பான ஒரு ஆன்சர் கொடுத்தவங்களுக்கும் ஸ்டார் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல ப்ளே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்த பாலிடெக்னிக் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னென்ன, ஸோ என்ன லைக் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸை ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் என்ன வேணால் நடக்கலாம். இதில் ஒரு 15 கொஸ்டின் கிட்டே தாராளமாக நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதில் நம்ம ஒரு 10 to 11 கொஸ்டின்ஸ் கிட்டே எடுத்து வச்சுருக்கோம். மீதி இது நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிட முடியும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கிளைம் கொடுத்தா அது ஃபேவராக மாற சான்சஸ் இருக்கும். ஏன்னா சப்போஸ் கிளைம் பண்ணால் இல்லை அவங்க அதுக்கு ஆன்சர் கொடுக்காமல் விட்டாங்கன்னா நம்ம அடுத்த கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு டிசைட் பண்ணும். அதனால் போர்டு ரொம்ப இந்த விஷயத்தை கேர் பண்ணி அவங்க இதுக்கான இதை அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம கிளைம் பண்ணுறது தான் இங்கே மேஜர் ரோலே இருக்குது. நம்ம கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் பேச முடியாது. நம்ம கிளைம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணி கொடுக்கலன்னா, இல்லை அவங்க அடுத்து அவங்க கோர்ட்டுக்கு போய் ஆன்சர்ஸ் அதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கிளைம் பண்ணுங்கள். ஒரிஜினல் சோர்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸ்கார்லெட் லெட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரிஜினல் புக் தான், பீகாக் பப்ளிகேஷன். ஸோ அதை கீழே பப்ளிகேஷன் இயர் என்னங்கிறத போடுறேன். பேஜ் நம்பரை பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிளர்ஜிமேன் த சேம் பர்சன் இஸ் த டான்ஸ் ஸ்டைல். ஸோ 2 ஆப்ஷன் வரும். ஸோ அனதர் ஒரு ஆப்ஷன்ஸ் என்ன கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆன்சராக இருக்கா, அல்லது ராங் ஆன்சராக, அல்லது ராங் கொஸ்டின், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது 2 ஆன்சர் உள்ள கொஸ்டின். நீங்கள் 2மே இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இதை கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஒரிஜினல் புக்கு. இந்த புக்கில் 11th சாப்டரில் இருக்கும். பேஜ் நம்பர் நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி பேஜ் நம்பர் நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பப்ளிகேஷன் இயர் நான் உங்களுக்கு கீழே கொடுத்துட்றேன், அந்த புக்கோட பப்ளிகேஷன் என்னங்கிறத. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை கொடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் 7th எடிஷனில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் லூ, அதாவது மார்ஃபிம்ஸ் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கொஸ்டினை கூட. அதில் எதுவுமே கிடையாது, ஆல் ராங் ஆன்சர், எல்லாமே தவறான ஆன்சராக இருக்கும். அதில் கிரேட்டரோ ஏதோ ஸ்ட்ராங்கர் ஏதோ சம்திங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆப்ஷன்ஸில் அவங்க கொடுத்த ஆன்சர் கீழே அதுவும் மார்ஃபிம்ஸ் சொல்லிட முடியாது. ஸோ அதனால் இதையும் கிளைம் பண்ணி பாருங்கள். இதில் பேஜ் நம்பரோடு இருக்குது. இந்த புக்கு தான் முக்கியமான புக்கு, த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் 7th எடிஷன். ஸோ இதே நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கீழே லிங்க்கில் இருக்கும், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதையும் நீங்கள் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வில்லோ க்ரோன்னு இருக்கும். ஸோ வில்லோனாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வில்லோங்கிறது ட்ரீயை தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஸோ வில்லோ ட்ரீயில் தான் பேட்டை செய்கிறதா அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாத்துக்கும். ஸோ வில்லோன்னு பார்க்கும்போது அது ட்ரீயை தான் பேஸ் பண்ணியிருக்கும். எப்போவுமே இங்கிலீஷ் வில்லோன்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலாக. ஸோ அதோட மீனிங் நம்ம ஒரு டிக்ஷனரியில் தான் சும்மா சாதாரணமாக எடுத்தோம். வில்லோக்குங்கிறதுக்கான மீனிங் கொடுத்தா போதும். க்ரோஸுங்கான மீனிங் நம்மளுக்கு கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ அவங்க சம்மந்தமே இல்லாமல் கிராஸ் க்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. ஷர்புங்க கொடுக்கலாம், அதுவும் ஆப்ஷனில் இருந்தது. பட் நம்மளுக்கு இங்கே வில்லோ அப்படிங்கிறது நம்ம தெளிவான மீனிங்கே இருக்குது. ஸோ ட்ரீ வித் லாங் தின் பிரான்ச்சஸ் தட் ஹேங் டவுன் விச் த க்ரோஸ் நியர் வாட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதையும் கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அதை தெளிவாகவே கொடுத்துருக்கோம் கீழே. வில்லோனா என்ன மீனிங், ஸோ அது வில்லோ ட்ரீயை தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் கிளைம் பண்ணுங்கள். ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி பேஜ் நம்பர் நம்ம இங்கேயே இருக்கும். ஸோ அந்த பேஜ் நம்பர் சொல்லிங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியோட எடிஷன் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் பின் பண்ணுறேன் என்னங்கிறத பார்த்துட்டு. ஆக்சுவலாக 2016 சம்திங். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு பார்த்துட்டு அதை என்னங்கிறத கொடுக்குறேன். அந்த எடிஷனில் உள்ளதை போட்டுக்கோங்க அட்வான்ஸ். நெட்டில் கூட கிடைக்கும் இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியோட எடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் எடிஷன்
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், த ரோட்லிட்ஜ் கம்பெனி இன்டு ஃபெமினியன் அண்ட் போஸ்ட் ஃபெமினியன் புக். இது வந்து இதில் முக்கியமானது கொஞ்சம் பேஜ் நம்பர் லைக் 5 சம்திங் ஏதோ. நான் உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே இதுக்கான பேஜ் நம்பர் நான் கொடுத்துட்றேன். அங்கே தெளிவாக சொல்லியிருப்பாங்க இது வந்து எந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்படி மேரி வெல்ஸ்காம் ரைட்ஸ் ஆஃப் உமன் வந்து 18th century சொசைட்டி சென்ச்சுரி இருக்கும். ஸோ இது அவங்க மேபி அவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின் அவங்க தப்பாக கொடுத்துருக்க தேவை கிடையாது. 21st century பற்றி பேசினதாக இருக்கக்கூடாது. அது அந்த ஆன்சருக்கு டைப் பண்ணதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்திருக்கலாம். ஏன்னா இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். இந்த வெண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு பேசினாலே இது 1792 அப்படிங்கிற விஷயம் பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஆன்சருக்கு டைப் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் வந்திருக்கலாமா அப்படிங்கிறது என்னோட டவுட். இதை வந்து கண்டிப்பாக அவங்க மாற்றி கொடுத்துருக்க சான்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கிளைம் பண்ணிடுவோம். ஏன்னா இதை கண்டிப்பாக அதை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கிளைம் பண்ணிடுங்க. ஸோ பப்ளிகேஷன்ஸ் அண்ட் புக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு இது கூட பேஜ் நம்பர் என்னங்கிறத நான் கீழே பின் பண்ணுறேன். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மிஸ் டாலவே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா இந்த சம்மரில் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். போட்டன். ஸோ இந்த பிளேஸோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ 2017 அந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நம்ம அதை கிளைம் பண்ணலாம். அதை வந்து மேபி இதில் நிறைய பேர் ஏதாவது ராங் ஆன்சரை கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டார் வரும். ரைட் ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா மேபி அவங்களுக்கும் ரைட்டாக இருக்கலாம். பட் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் நம்பர் வந்து 1 ஃபஸ்ட்டு பேஜில் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக இருக்குது இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ புக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 1 அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு டைம் நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கொஸ்டின் புக்லெட் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து இதில் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நம்ம இந்த கீழே லிங்க்லேயே இருக்கும், அந்த குரூப்லேயே இருக்கும். கொஸ்டின் வித் கவர்மெண்ட் ஆன்சர் என்ன கொடுக்குறோம் நம்ம டிக் பண்ணியே வச்சுருப்போம். நீங்கள் அந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இதில் கிளைம் பண்ணணும். தயவு செஞ்சு உங்கள் கொஸ்டினை வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அதோட கொஸ்டின் நம்பர் வேறையாக இருக்கும். இங்கே நீங்கள் கிளைம் பண்ணுறது அப்புறம் வேறையாயிரும். ஸோ கொஸ்டினை வந்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏயோட கொஸ்டின் தான் மைண்டில் வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ ஸ்கார்லட் லெட்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த புக் டீட்டெயில் நான் இப்போ ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன் கிளர்ஜிமேனுக்கானது. அதோட புக் டீட்டெயில் இங்கே இருக்குது. அதே புக்கு தான் இதுவும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கும் இதோட ஆன்சர் வந்து. ஆக்சுவலாக அதில் கொஸ்டினில் ஒரு விதமான மிஸ்டேக் இருக்குது. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்மளை வந்து எக்ஸாக்டாக இதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வைக்க முடியல. ஸோ அதனால் நம்ம இதையும் கிளைம் பண்ணலாம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் செட்டப் இதுவும் ஆன்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னங்கிறத நீங்கள் கொடுத்து பாருங்கள். மேபி கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த கொஸ்டினே எக்ஸாக்டாக இது தான் சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அதில் சென்டென்ஸில் இருக்கிறனால அதை அப்படியே ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்குது அந்த கொஸ்டினை. ஸோ என்னென்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதோட இதுதான். இதோட பேஜ் நம்பர் என்னங்கிறத நான் உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ஸை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த ஹட்சனை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் நம்ம தாராளமாக நல்லா கிளைம் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் கௌலி. அந்த விஷயம் வந்து நான் ஆட் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே இருக்குது அது. இந்த ஆப்ரஹாம் கௌலி இந்த விஷயம் வந்து இந்த புக்கில் வந்து சீஃப் மெட்டாஃபிசிக்கல் போய்ட்டு இருக்கும். பட் அதர் புக்ஸில் வந்து நம்ம தாராளமாக ஜான் டன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும். ஸோ வேறு புக்கில் வேறு எந்த புக்கில் இருக்கோ அதை நீங்கள் ராமச்சந்திரன் நாயில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுங்க. நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோன்னா கரோலின் போயிட் விச் அமாங் தி ஐடென்டிஃபை த விச் இஸ் அமாங் தி கரோலின் போயிட் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் ராங் அவங்க. ஏன்னா ஆப்ஷனில் நாட்டுன்னு கேட்டிருக்கணும். அதில் ஜெர்மி டெய்லர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கொடுத்த பிறகு ஜெர்மி டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்காது. மற்ற எல்லாப்படி அதில் தாமஸ் கிரேவ், ஜான் சாக்லின் அண்டு ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஹென்ரி வாகன் இவங்க எல்லாமே கரோலின் போயிட்டில் தான் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டா அந்த கொஸ்டின் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கரோலின் போயிட்டில் யார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் அவங்க கொடுத்த மாதிரி ராபர்ட் ஹெரிக் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். ராபர்ட் ஹெரிக் ஃபஸ்ட்டில் இருக்கிறனால அவர் மட்டும்தான் கரோலின் போயிட்ஸ்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க ஐடென்டிஃபை த கரோலின் போயிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே டைட்டிலே வந்து இங்கே இந்த கரோலின் போயிட்ஸ் தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் பேஜ் வரைக்கும்
ஆஃப் ஆஃப் த கரோலின் போய்ட்ஸ் ஹூ ஃபவுண்ட் தியர் மெயின் இன்ட்ரெஸ்ட் இன் ரிலீஜியஸ். ஸோ கரோலின் போய்ட்டில் யார் வந்து ரிலீஜியஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ஒரு கரோலின் போய்ட்டு தான். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம தாராளமாக வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இல்லை கொஸ்டின் தான் ஆக்சுவலாக ராங், நம்ம ஆன்சர் சொல்கிறது இல்லை, கொஸ்டினே ராங். இதில் அவங்க கொஸ்டினை கரெக்டாக எடுத்துருக்கணும். இதோட பேஜ் நம்பர் உங்கள் டீட்டெயில் எல்லாமே இதிலே இருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பர் பார்த்துக்குங்க. ஸோ இதுவும் பிடிஎஃபாக இருக்கும், நீங்கள் இதையும் தாராளமாக கொடுக்குறவங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருந்த மாதிரி மெட்டாஃபிசிக்கல் பைட் ஆப்ரஹாம் கவுலி அந்த விஷயத்தை வந்து ஜான் டன்னுக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். லைக் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஹீரோயின்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருக்க ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா விமன் கேரக்டரில் சார்மிங் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்கோம். மோஸ்ட் சார்மிங் அந்த கேரக்டருக்கு மாதிரி கேட்டிருப்பாங்க. அது வந்து ரோஸ்லைன் கொடுத்துருப்பாங்க. ரோஸ்லைனை அவங்க எந்த புக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அந்த புக்கில் வேணும்னா ரோஸ்லைன் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க ஆப்ஷன் போர்ட்டியா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நம்ம அதையும் கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு புக் இருக்குது. ஸோ யாரெல்லாம் போர்ட்டியா கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணுங்கள். கொடுக்காது பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் ஸ்டாண்டர்ட் புக்கு தான், நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னா போர்ட்ரியாவை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஒரு இதிலேருந்து ரீட் பண்ணால் தெரியும் இந்த 41 பேஜ்லேருந்து. பட் நம்ம இருந்தாலும் லாஸ்ட் விஷயத்தை பார்க்கலாம். பட் இஃப் கன்சிடர் இன் another பாயிண்ட் ஆஃப் வியூ as women, the individual as breathing a realistic cloth and flesh and blood, I believe we must assign the first rank to Portia as an uniting in herself in the more eminent degree than others, all the noblest of the most lovable qualities that ever made together in women. ஸோ இப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல போர்ட்டியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட்டியா, இசபெல்லா, பேட்ரிசியா, ரோசிலேண்ட் இந்த கேரக்டர்லாம் இருந்தாலுமே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரை சொல்லுவாங்கன்னா த ஃபஸ்ட் ரேங்க் டு போர்ட்டியா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் விமன் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டியா எல்லா விமன் கேரக்டரும் இருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ரேங்க் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யார் கொடுக்குறாங்கன்னா போர்ட்டியா கொடுக்குறோம். ஸோ இந்த புக்கில் நம்ம இப்படி இருக்கிறனால நம்ம இதையும் கிளைம் பண்ணி தான் பார்க்கலாம். மேபி இதை ஆன்சர் பண்ணவங்களுக்கும் ஒரு சான்சஸ் வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து 2 ஆன்சராக கொடுக்கலாம், ரோஸ்லைனும் கொடுக்கலாம், போர்ட்டியாவும் கொடுக்கலாம். அந்த இடத்துல அவங்க வேறு ஆன்சர் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா வேறு மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை வந்து அவங்க வச்சுருந்துருக்கலாம். ஸோ புக்ஸில் வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுற புக் ஒவ்வொரு ரைட்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அவரோட ட்ராஜடி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், அவரோட ஹிஸ்டாரிக்கல் ப்ளே பெஸ்ட்டுங்களாம், அவரோட ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை அவரோட ட்ராஜிக் ஹீரோஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம், ட்ராஜிக் ஹீரோயின்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி ரோஸ்லைன் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி இதை போர்ட்டியா போட்டவங்க தாராளமாக கிளைம் பண்ணுங்கள். ஸோ அதோட இதுதான் இதில் உங்களுக்கு பேஜ் நம்பரோடு இருக்குன்னு நினைக்கிறேன். பேஜ் நம்பரே இருக்குது, நீங்கள் அப்படியே கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சஜ்ஜனார் ட்ரூத். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆன்டி விமன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்லேவுக்கு அகேன்ஸ்டாக யாரை டிஃபெண்ட் பண்ணி இவங்க பேசுகிறாங்க, இவங்க ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒருத்தர் பேசியிருப்பார், த கிரைஸ்ட் இஸ் அ மென். ஸோ ஒரு கடவுள் தானே மென்னாகவே இருக்கார், அப்போ கடவுள் மென்னுங்கிறவங்க வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருப்பார். ஸோ அப்போ அவங்க ஆன்சர் பண்ண வருது வந்து வேர் டிட் யுவர் கிரைஸ்ட் கம் ஃப்ரம், எங்கேருந்து வந்தாங்க, அந்த கிரைஸ்ட்டு எங்கேருந்து வந்தார், அவங்களே ஒரு விமன்ட்டு இருந்தானே வந்தாங்க. ஸோ மதர் மேரிட்டு இருந்தானே அவங்களே வந்திருந்தாங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட்டு மதர் மேரியை தான் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் த ஃபஸ்ட்டு விமன் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஈவை வந்து பேசுகிறாங்க. ஸோ மதர் ஆஃப் ஈவை வச்சு பேசுகிறாங்க. ஸோ 2 பேத்தையும் தான் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவங்க ஜஸ்ட்டு டிஃபெண்ட் தான் கேட்டிருக்காங்க, அவங்க 2 பேத்தையும் டிஃபெண்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. பட் டேரெக்டாக டிஃபெண்ட் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவை தான் சொல்கிறாங்க. அவர் மூலமாக டிஃபெண்ட் பண்ணது, அவர் கிரைஸ்டின்னு சொல்லும் போது அந்த கிரைஸ்டே வந்து படைச்சதே வந்து மதர் மேரி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது ஸோ அங்கேயும் டிஃபெண்ட் தான் பண்ணுறாங்க. அப்போ 2மே நம்ம ஆன்சர் அங்கே சொல்லலாம், தவறு கிடையாது. ஏன்னா அந்த கொஸ்டின் அப்படி தான் இருக்குது, யாரை டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்னு 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. யாராவது ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு யாராவது வேறு எதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஒருத்தர் மட்டும் சூஸ் பண்ணலாம். 2 பேர்த்தையும் கொடுத்துருக்கனால 2 ஆப்ஷன்ஸில் வந்து இப்போ கவர்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மதர் ஈவன் தான் கொடுத்துருக்காங்க. மதர் மேரி யார் போட்டிருக்கீங்களோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ மேபி நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது. ஸோ இதோட இதுவும் இருக்கும். பேஜ் நம்பர் வந்து இது 8 ஆக்சுவலாக, இதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 8 இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே அந்த குரூப்பில் இருக்கும், என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதில் வந்துன்னா இங்கிலீஷ் கிராமர் அண்ட் சிட்னி கிரிம்பாம் இன் மெமோரி, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ். ஸோ இந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் கிராமர்,
கிராமர் செட் ஆப்ரேட் பிட்வீன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க ஆன்சர் பண்ணியிருக்கிறது வந்து ஃபொனாலஜி அண்டு சிமேண்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ரைட் ஆன்சர் தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் அதே இது மார்ஃபாலஜி அப்படிங்கிறதும் ஒரு மேஜர் ரோல் பண்ணும். ஸோ அவங்க ஃபொனாலஜி வித் மார்ஃபாலஜியும் கொடுத்துருக்காங்க ஆன்சர் அப்படிங்கிற போது அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த சென்டென்ஸை படிச்சிங்கன்னா தெரியும், இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான புக்கு தான். ஸோ இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சிமேண்டிக்ஸ் கொண்டு போயிருப்பாங்க. இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டிக்ஷனரியாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் டிக்ஷனரி இதில் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கிராமர் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜி தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மார்ஃபாலஜி அண்டு ஃபொனாலஜி தான் சொல்லியிருப்பாங்க. தென் சிமேண்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கும். இங்கேயும் அதே தான் வந்திருக்கு. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபொனாலஜி அண்ட் சிம்டாக்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் ஃபொனாலஜி அண்ட் மார்ஃபாலஜி போட்டாலும் அவங்களும் கிளைம் பண்ண முடியும். அதுவும் ஆன்சர் தான், ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த கிராமர் செட் ஆப்ரேட் த பிட்வீன் அந்த 2 விஷயத்துக்கு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் இது 2 ஆன்சரும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது இதில் இந்த ஆன்சரையும் இந்த ஆப்ஷனையும் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக கிளைம் பண்ணுங்கள். இதான் இந்த புக்ஸோட டீட்டெயில். ஸோ பேஜ் நம்பரோடு இருக்குது. இதையும் தாராளமாக கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் உங்கள் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். டாக்டர் ஃபாஸ்டஸ் எட்வர்ட் ஆல்பர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இது. இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ டம்பர்லைன் த கிரேட், ஜூஎஃப் மெல்டா, எட்வர்ட் த செகண்ட் அண்டு டாக்டர் ஃபாஸ்டஸ். ஸோ இதான் வந்து ஆர்டர். ஆக்சுவலாக அவங்க கொஸ்டினில் வந்து பப்ளிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் த ரெக்கார்டட் பை ஹட்சன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஹட்சனில் ஃபாலோ பண்ண பப்ளிகேஷனை நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம். அவங்க டைரெக்டாக கிறிஸ்டோஃபர் மார்லோவோட பப்ளிகேஷன்ஸ் ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அது ஹட்சனில் அப்படி இருக்கா, ஹட்சனில் வந்து இப்படி தான் இந்த ஒர்க்ஸ்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இதான் ஆர்டர் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல. அதனால் அந்த கொஸ்டினை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஆக்சுவலாக அது கொஸ்டின் ரைட் அப்படின்னு சொல்கிறதோட கொஸ்டின் இஸ் ரைட், பட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து தவறானது தான். அதை நமக்கு தாராளமாக அதை கிளைம் பண்ணலாம். ஸோ அது என்ன ஆப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலும், ரைட்டாக போட்டிருந்தாலும், அதில் வேறு மாற்றி போட்டிருந்தாலும் நீங்கள் சில பேர் கிளைம் பண்ணுங்கள். யாரெல்லாம் கிளைம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஆன்சருக்கு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சார், பண்ணாதவங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா, கொஞ்சம் பேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு. அது மேலே ஒரு கேரிங் வராது. பட் நிறைய பேர் அதை கிளைம் பண்ணும்போது அவங்க அதை கொஞ்சம் கேர் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிட்டு அதை கொடுக்க பார்ப்பாங்க. இல்லாட்டா அவங்க திருப்பி கோர்ட்டுக்கு போக வேண்டியதாயிரும். அது நிறைய ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஆர்பி போர்டில். ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடிங்கிற விஷயத்தை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் எது தப்பு இருக்குது, இது ரைட்னா, இது தப்பாக இருந்தால் நமக்கு மார்க் கிடைக்கும், இது எல்லாத்துக்குமே மார்க் கிடைக்கும், இது நம்மளுக்கு மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ ஸோ எல்லாத்துக்கும் பொதுவாக அதை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது இருக்கும். நம்மளால் முடிஞ்ச சோர்ஸஸையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு 10-11 கொஸ்டின் கிட்டே எடுத்திருக்கோம். இது போக நம்ம வேறு என்ன கொஸ்டின்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. டம்பர்லைன் த கிரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட பிடிஎஃப்பும் இருக்கும். நீங்கள் இதையும் வந்து தாராளமாக கொடுக்கலாம். நெக்ஸ்ட். ஸோ இங்கே நம்ம கொஸ்டினில் இருந்து பார்க்கலாம், லாஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் வேறு எதாவது கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லைட்டாக பார்த்துக்கிட்டே போகலாம். த கிரேட் கிராண்ட் மதர் அப்படிங்கிற விஷயத்த இந்த கொஸ்டின்லேயே ஆக்சுவலாக மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின்லேயே மிஸ்டேக் இருக்கிறனால இந்த விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒலிவியா அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அதை பாருங்கள். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அது யார்கிட்டே இருக்கோ அதை நீங்கள் அதை ரெடி பண்ணி பாருங்கள். தென் இதில் 20th century அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லியாச்சு. அதை நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். தென் வேறு கொஸ்டின்ஸ் எதுவும் பார்க்கணுன்னா த மாரல் பர்பஸ் ஆஃப் டிஃபோ. ஸோ அதுக்கான டெக்ஸ்ட் எதுங்கிறத நம்ம எக்ஸாக்டாக எடுக்க முடியல, அதுவும் கிடைக்கல. அது நிறைய பேர் வேறு ஆன்சர்ஸும் சொல்கிறாங்க. ஸோ கிடச்சதுன்னா அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள் தாராளமாக. அண்ட் தென் வேறு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் எதுவும் கிடையாது, எல்லாமே கரெக்டான ஓரளவுக்கு. பாலு ரோகேட். ஸோ இவங்க தான் 2 டைம் வர மாதிரி நானும் படித்த மாதிரி இருந்தது புக்ஸை படிக்கும்போது. ஸோ நிறைய பேர் இன்னொருத்தரையும் சொல்லியிருந்தாங்க. என்னங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கிளைம் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா டெமோக்ரோன். இது வந்து ஆக்சுவலாக ரூலர் ஆஃப் கயாஸா தான். ஸோ அதான் ரைட் ஆன்சர். சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் அர்ஜென்ட் அண்ட் அட்வர்ப் அதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஸோ 2 ஆப்ஷனும் கொடுக்கலாம் தான் சொல்கிறாங்க.
இங்கே அட்ஜென்ட் கொடுத்துருக்காங்க, அட்வர்ப்னு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வருது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் கொஞ்சம் அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி அந்த பூட்டன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். கிராஸ் க்ரோ நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ரோசிலாண்ட் நம்ம சொல்லியிருந்தோம். போர்ட்டியாக்கும் நம்ம தைரியமாக க்ளைம் பண்ணலாம், தப்பு கிடையாது. லைக் இந்த ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய இந்த 88 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் நெக் பாட்டம் வரும், மிட்சம்மர் நைட் ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளுக்கு எக்ஸாக்டான சோர்ஸ் நம்மளுக்கு அது கிடச்சா தான் நம்ம அதை வந்து க்ளைம் பண்ண முடியும். எனக்கும் அதில் டவுட் இருந்தது. பட் அது சோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் அது நம்ம அந்த விஷயத்தை வந்து க்ளைம் பண்ண முடியும். ஸோ அது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கல. அண்ட் among the fools and clowns the Shakespeare's whose opinion இஸ் த லா ராங் அப்படிங்கிற ராங் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து அதுலேயும் ஒரு டவுட் இருக்குது. பட் அதுக்கான எக்ஸாக்டான நம்மளுக்கு சோர்ஸ் கிடச்சா தான் தெரியும். ஸோ கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மேபி அது ரைட்டுன்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்கிட்ட கேட்கும்போது இல்லை ராங் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நான் இன்டெலெக்சுவல் போயிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஸோ மேபி அவங்க ரெஃபர் பண்ண அந்த புக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து சரோஜினி நாயுடு கொடுத்துருக்கிறதா நினைக்கலாம். என்னென்னு பார்க்கலாம். அது திருப்பி யாராவது க்ளைம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா லைக் கிளர்ஜிமேன் நம்ம சொல்லிடணும். ஸோ ஸ்டைல் ரைட்டாக இருக்கும். ஹெஸ்டர் பெரின் இன்ஃபேண்ட் டு க்ரை அவுட் ஒயில் அப்படிங்கிற மாதிரி ஷீ ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்கார். ஸோ அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெஸ்டர் சீக்வன்சிங் ஹெட் டைட்லி இதுதான் ரைட் ஆன்சர் ஆக்சுவலாக. பட் நிறைய பேர் வந்து சிஏவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் என்னோடய பாயிண்ட் தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் க்ளைம் பண்ணுங்கள். புக்கில் இருக்குது ஆக்சுவலாக. அது எக்ஸாக்டாக கிடையாது. ஸோ இது அந்த மாதிரி கொஸ்டினாக அவங்க கேட்டிருக்காங்க. அந்த பாஸ்ட் அதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. வாட் இன்ஸ்ட்ரக்ட் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் இப்படி கேட்டுட்டு அதில் நேச்சர் கொடுக்கும்போது வாட் இன்ஸ்ட்ரக்ட். ஸோ நேச்சரையும் ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்டும் அதில் இருக்கும் மேன் திங்கிங்கில். ஸோ அது பாஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் எடுத்து நம்ம திருப்பி ஒரு டைம் அதை ரைட் பண்ணால் தான் தெளிவாக அதில் இருக்கக்கூட விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் லைக் ஓகே, இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தோம். ஐடென்டிஃபை த கரோலின் போயிட் அமாங் த ஃபாலோயிங். ஸோ அப்படிங்கிற கொஸ்டினை கேட்கும்போது நாட் அமாங் தி ஃபாலோயிங் கேட்டிருக்கணும். ஆக்சுவலாக ஜெர்மிட்டியில் நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அந்த புக்கில் கிடையாது. ஸோ இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க. இல்லைனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தா நம்ம ராபர்ட் ஹேரிக்கு அக்செப்ட் பண்ணலாம். அதை நம்ம அக்செப்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதை தாராளமாக நீங்கள் க்ளைம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆப்ரஹாம் கோலி இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து க்ளைம் பண்ணுங்கள். இந்த பேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் மேபி ரைட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தாராளமாக க்ளைம் பண்ணலாம். உங்கள் அப்ஜெக்ஷன்ஸை கொடுங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கலாம். ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப மேஜர் ரோல் பண்ணும் நிறைய விஷயங்களில். ஸோ யாருமே வந்து வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. சீக்கிரம் எல்லோரும் கொடுங்க. வேறு ஏதாவது சோர்ஸஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.